ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சலாம் நமஸ்தேங்கிற தெலுங்கு படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி வணக்கம் சலாம்ங்கிற பேரில் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான தனிஷ் ஒரு பிராமினா இருக்காரு, ஹீரோனி ஒரு முஸ்லீமா இருக்காங்க. ஹீரோனி வீட்டில் நான் ஒரு முஸ்லீம்னு போய் சொல்லி அந்த வீட்டில் கார் டிரைவராக இருக்காரு. இந்த சமயத்தில் ஹீரோவும் ஹீரோனியும் லவ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோ ஒரு முஸ்லீம்னு ஹீரோனி வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வந்ததா இல்லையா, எதுக்காக ஹீரோ தான் ஒரு முஸ்லீம்னு போய் சொல்கிறாரு, கடைசியாக ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை லக்ஷ்மண் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் தனிஷ், மித்ரா, பிரியா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட ஹீரோவான தனிஷ் அவரோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காரு. படத்தோட 2 ஹீரோனியும் நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஓகேவா இருக்கு. பிஜிஎம் ஆவரேஜாக இருக்கு. மற்றபடி இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படம் லேகிங்காக இருக்கு. இந்த மாதிரி ஸ்டோரி ஆல்ரெடி நாம் நிறைய பார்த்து பழக்கப்பட்டதாக இருக்கு. படத்தில் உள்ள காமெடிலாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் உள்ள கேரக்டர்ஸை ரைட்டிங்கில் சரியாக பண்ணல. நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருக்கிறதுனால படம் பார்க்க ரொம்ப போரிங்காக இருக்குது. லவ் போர்ஷன் சுவாரஸ்யமாக இல்லை. படத்தில் உள்ள சாங்ஸ் படத்தோட டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கே தவிர நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணல. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் பிலோ ஆவரேஜான காமெடி கலந்த ரொமான்டிக் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.